பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழ் அனைத்தும் உரித்தாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம்மளுக்கு கொடுத்த கட்டளை ஐங்கால தொழுகையை நிறைவேற்றுவதில் நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம். 7 வயதிலிருந்தே அவர்களுடைய தொழுகை கடமையாகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகவில்லை என்றால் அடித்து தொழுக வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். ஏனென்று சொன்னால், பிள்ளைகளை அடித்து தொழுவச் சொல்லுங்கள் என்றால் அடிப்பதனால் அவர்கள் வீணாகிவிடப் போவதில்லை. ஆனால் அவர்கள் சிறு வயதிலேருந்தே பழக்கப்பட்டு விட்டால்தான் பெரிய பிள்ளையானாலும் தொழுவார்கள் என்பதற்காக அந்த ஒரு பதில். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதர்களும் கஷ்டப்பட்டு பெரியவர்களும் சிறியவர்களும் ஒழு செய்து அவர்கள் விரிப்புகளை விரித்து தொழுகையில் இறைவனுக்கு முன்னால் ஆஜராகி நின்று கொண்டிருக்கும் இந்த தருணத்திலும் அல்லாஹ் உனக்காக தொழுகின்றேன் என நியத்து வைத்து தக்பீர் கட்ட நிலையிலும் தொழுது முடித்தாலும் அவர்களுடன் இணைந்து கலந்திருப்பது இபிலிஸுடைய ஊசலாட்டமும் தாக்கமும் அதிகமாக இருக்கும். இதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கும் உம்மத்துகளுக்கும் அளவுக்கு அதிகமாக எத்தி வைத்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவனிடமிருந்து எப்படி நாம் அவனுடைய அநியாயத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும், அவருடைய விஷயத்திலிருந்து எப்படி விலகி இருக்க வேண்டும், நாம் என்ன செய்தால் தொழுகை நிறைவேறும், நம் ஊசலாட்டத்தின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சில விளக்கங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம ஒழு செய்கிறோம் நியத்து வச்சு ஒழு செஞ்சிட்டிங்கன்னா ஒழு செய்கிறதுக்கு முன்னாடியும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லிடுங்க. ஏன்னு சொன்னால், ஒழு செய்கிற இடத்துல இடையூறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அது நீங்கள் சொல்ல மறந்துட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஒழுவுலேயே நமக்கு குழப்பத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஒழு செஞ்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வெளியே வந்த நிலையிலும் ஒழு துவா ஏதாச்சும் ஒன்று ஓதுவோம்ல, அதில் மெயினாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு சொல்லிக்கங்க. அதை சொல்லிவிட்டு மறுபடியும் முஸல்லாவை நீங்கள் விரிக்கும் போதும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு தான் நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு ஆரம்பிங்க. அதே சமயத்தில் தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி அல்லாஹ்ட்ட நீங்கள் நியத்து வச்சுக்கோங்க. யா அல்லாஹ், இந்த தொழுகை நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி தந்துடுவாயாக நியத்து வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆரம்பிங்க. ஆரம்பிக்கிற தருணத்தில் நீங்கள் உங்களுடைய கல்புகளை இப்பையிலேருந்தே ஒருநிலைப்படுத்திக்கங்க. எப்படின்னு சொன்னால், நம்ம அல்லாஹ்வின் முன் நிற்கின்றோம், அல்லாஹ்கிட்ட நம்ம ஆஜராகிட்டோம், அல்லாஹ்கிட்ட நம்ம பேசுகிறதா இருக்கோம், அவன்கிட்ட கணக்குகளை ஒப்படைக்கிறதுக்காக நிற்கிறோம், நம்மளுடைய அமலை அவன்கிட்ட நிறைவேற்றுறதுக்காக நிற்கிறோம், இறைப்பணிக்காக நிற்கிறோங்கிற அந்த எண்ணத்தை மனசில் ஒரு எஜமானுக்கு முன்னாடி நம்ம கூனி குறுகி நாணமுற்றவர்களாகவும் பயம் உடையவர்களாகவும் அன்பின் வடிவமாகவும் அவனிடத்தில் முறையிடக்கூடியவர்களாக எண்ணத்தில் தான் நம்ம அந்த இடத்துல நிற்கணும். அப்போ இறைவனுக்கு முன்னாடி இறைவன் இப்போ நம்ம முன்னாடி நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன்கிட்ட நம்ம எப்படி இருப்போம் பாருங்கள். அந்த நிலையில் தான், அந்த பயத்தில், அந்த ஒரு பாசத்தில், ஒரு தந்தையை போன்று தாய் தந்தையை போன்று அவனை நீங்கள் பாசமாகவும் நினச்சிக்கலாம். பயமாக நம்மளை கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான், நம்ம துனியாவுக்கு அனுப்பியிருக்கான், திரும்பி அவனிடத்தில் மீள இருக்கின்றோம். இந்த பயத்திலையும் ஒரு எஜமானுக்கு முன்னாடி நம்ம நிற்கிற இறை அச்சத்தில், இறை பயத்திலையும் இறை பாசத்தில் நிற்கணும். அப்போ அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோங்கிற அந்த பயத்தில் நின்று நம்ம தொழுதோம்னு சொன்னால் நம்ம மனசு ஒருநிலைப்படும். அதாவது இது முதலாவது உதவி. இதை என்ன செஞ்சுக்கணும், அப்போ அந்த சின்ன உங்களுடைய ஆயத்துகளையும் முக்கியமாக அல்ஹம்து, அப்புறம் தனா, சூறாக்கள், இதை சிறிய சத்தமிட்டு ஓதுங்க. ரொம்ப சத்தமாக வேணாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன், இது மாதிரி சின்ன சத்தமிட்டு ஓதிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த சூறாக்கள்லாம் உங்கள் காதுக்கே அது கேட்கணும். அந்தளவுக்கு ஏன் சொல்கிறீங்கன்னு சொன்னால், வீட்டில் உள்ள முசீபத்துகளும் தொலைஞ்சு போயிடும். பக்கத்தில் இப்லீஸ் அதை கேட்குற
சக்தி அவனுக்கு இருக்காது. அதை சொன்ன உடனே அவன் விரண்டு ஓடிருவான். சிறிய சத்தமிட்டு நம்ம சொல்கிறதுனால நம்ம காதுகளுக்கும் அது போய் அது ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அதை மூளைக்கும் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த சூறாக்கள் கரெக்டாக நமக்கு மனசில் நிற்கும். நம்ம அடுத்து என்ன சூறா சொல்ல போகிறோம், இப்போ எத்தனாவது ரக்காய் தொழுதுருக்கோம், அடுத்து எத்தனாவது ரக்காய் தொழுகணும் அப்படிங்கிற நிலை நிறுத்தி நம்மளுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்தில் அல்லாஹ்வும் நம்மளுக்கு உதவி செய்வான். மலாய்க்கத்துமார்களும் நம்மளுக்கு வந்து பக்கத்திலே நிற்பாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்களுடைய அல்ஹம்துலேருந்து சொல்லக்கூடிய எதாக இருந்தாலும் கொஞ்சம் சிறிய சத்தமிட்டு நல்லா நீட்டி நிதானமாக தொழுவைங்க. தொழுக வைங்க. அதே சமயத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஜமாத்தா தொழுக வச்சாலும் சரி அல்லது தனிமையில் தொழுதுக்கிட்டாலும் சரி, சின்ன சத்தமிட்டு தொழுகிறதுனால உங்களுடைய இருதயமும் மூளையும் உங்களுடைய காதுகளும் ஒவ்வொரு உறுப்புகளுமே வந்து அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத்தை கேட்டு அதிலே மிளிரக்கூடியதாக இருக்கும். அதுடைய சூறாவின் மூலமாக நம்மளுடைய குழப்பங்கள் நீக்கப்பட்டு சைத்தானுடைய வழிகேடான விஷயத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம விலகிடுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம அறியணும். மூன்றாவதாக ஒழு நிலையிலையும் நம்ம வந்து ஒழுவை கரெக்டாக நிறுத்தி நிதானமாக செய்யணும். அந்த மாதிரி ஒழு செஞ்சுட்டு இந்த இரு கால்களுக்கு நடுவில் உள்ள அழுக்குகளையும் குனிஞ்சு இரு விரல்களுக்கு 5 நம்மளுடைய ஃபஸ்ட்டு வலது கால் இடது கால் கழுவுறோம் இல்லையா, அதோடைய இடுக்குகளில் உள்ள அழுக்குகளையும் கையில் சுத்தம் செஞ்சு ஒழு செய்யணும். அப்போ தான் வந்து ஒழு முழுசாக நிறைவேறும். அது வந்து ஹாஜிகளுடைய பழக்கம். ஹஜ்ஜில் வந்து வெளிநாட்டில் அரபு நாட்டில் எல்லாருமே அந்த மாதிரி தான் வந்து அதை நபி கற்றுக் கொடுத்தது. இன்ன வரையும் அப்படி தான் ஹாஜிகள் செய்வாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சுத்தப்படுத்தி ஒழு செய்யணும். ஒரு இடம் வந்து நம்மளுக்கு நனையாமல் வந்துட்டால் கூட நமக்கு அந்த இடத்துல ஊசலாட்டங்கள் அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம அறியணும். மூன்றாவதாக நிறுத்தி நிதானத்துடன் தொழுவணும். அந்த தொழுகை வந்து ஒவ்வொரு ரக்காயத்தையும் நிறுத்தி சஜிதா பண்ணுறது, ருக்குவில் தக்பீர் நிலையில் அல்லாஹ்வை உணர்ந்து தொழுகிறதுனால நம்மளுக்கு இன்னும் வந்து நன்மைகள் அதிகமாகுது. நம்மளுடைய பாவங்கள் கழியுது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிலைநிறுத்தி தொழுது முடிச்சுட்டு நம்ம தொழுகை முடித்த உடனேயே நம்ம என்ன செய்யணும்னா, அந்த தொழுகையில் சிறு சிறு பிழைகள் இருக்கும். நம்மளே மீறி தெரியாமல் அறியாமல் ஏதாவது சிறு பிழைகள் செஞ்சுருப்போம். அதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கணும், அப்போ தஸ்பீ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் தௌஃபா கேட்டுக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். இதை வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஓதிக்கங்க. எப்படி உங்களுக்கு வீட்டில் வேலை இருக்குது, டைம் இல்லை அப்படின்னா ஒரு 7 விடுத்தமாவது ஓதிக்கங்க. அதுக்கப்புறம் சலவாத்து ஓதிக்கங்க. டைம் இல்லை, கம்மியாக தான் டைம் இருக்குன்னா ஒரு 3 தடவை சலவாத்து ஓதிட்டு உங்கள் துவாவை அல்லாஹ்ட்ட ஒப்படைங்க. அந்த ஃபஸ்ட்டு துவாவில் என்ன கேட்குறீங்கன்னா, யா அல்லாஹ், குழப்பம் இல்லாத தொழுகை எனக்கு நசீபாக்கி தந்தருள்வாயாக. தொழுகையை ஹலா செய்யாமல் பேணுதலுடன் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய துவா ஒப்புக்கொள்ளப்பட்ட துவாவாக ஆக்கிருள்வாயாக. யா அல்லாஹ், எனக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழுகையாகவும் ஆக்கிருள்வாயாக. வந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம அந்த தொழுகையிலேயே கேட்டுருங்க. ஃபஸ்ட்டு துவாவே அதாக தான் இருக்கணும். ஏன்னா அடுத்த வக்துக்கும் அடுத்த எல்லா விதமான அமல்களுக்கும் நம்மளுக்கு வந்து அது ஒரு இதாகிடுது, முக்கியமாயிருது. அல்லாஹ் என்ன செய்கிறான், அடுத்த விஷயத்தில் இப்போ லுஹர் தொழுதுட்டீங்க, லுஹரில் துவா கேட்டீங்க, அசருக்கு உங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிடுவான், அதை நசீபாக்கி கொடுத்துருவான். அதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய வேலைகள் கரெக்டாக இருந்தால் தான் அது வந்து எல்லாமே நல்லா அமையும் அப்படிங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒழுவை கரெக்டாக செஞ்சுக்கணும். தக்பீரில் வந்து நம்ம நிற்கும்போதே, தொழுகையை விரிப்பில் நிற்கும்போதே அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம ஆஜராயிட்டோங்கிற அந்த பயத்தில், நம்ம பாசத்தில், ஒரு மதிப்பில் நிற்கணும். அதே சமயத்தில் மூன்றாவதாக நிலைநிறுத்தி தொழுவணும். நான்காவதாக சிறிது சத்தமிட்டு அழகா கிராத்துடன் பொறுமையுடன் நிறுத்தி அந்த சூறாக்களை ஓதணும். அதுக்கப்புறம் தொழுகை முடித்ததுக்கப்புறம் இஸ்திக்பார் தௌஃபா செய்யணும். அதுக்கப்புறம் சலவாத்து ஓதி உங்கள் துவாவை கேட்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரப்புட்ட கூலி கேட்கலாம். நம்ம செய்கிற வேலை கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் தரமாக கேட்கலாம். நாங்கள் இவ்வளவு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக கேட்குறதில்ல. யா அல்லாஹ், நாங்கள் எதுவுமே செய்யலை, நாங்கள் வந்து சிறிதளவு தான் செஞ்சுருக்கோம், எங்களுக்கு நீ வந்து இன்னும் அதிக நசீபாக்கி தந்துடுவாயாக அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அந்தளவுக்கு பணிவுடன் துவா கேட்கணும். அல்லாட்ட எஜமான்கிட்ட கேட்குறப்ப பணிவாக எஜமான்கிட்ட அந்தளவு கேட்கணும். ஏன்னா நம்மளை படைச்சவன், அதனால் கண்ணியமாக அவன்கிட்ட துவா கேட்கணும். அவனை ஃபஸ்ட்டு புகழ்ந்து, அவனை வந்து துதித்து புகழ்ந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சலவாத்தும் நபியுடைய சலவாத்தும் சொல்லி தான் நீங்கள் துவா கேட்கணும். அது இன்னும் ஹபுலாவுது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்ம உலகத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேருமே இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய சந்ததிகளும் நம்மளுடைய பின்வரும் சந்ததிகள்
எல்லோத்துக்குமே அல்லாஹ் இதை நசீபாக்கி தரணும். ஏன் நான் கவலைப்பட்ட விஷயம்னு சொன்னால், எல்லாரும் வேதனைப்பட்டு சொன்ன விஷயம் இதுதான். தொழுகையில் இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்லீஸு, வழிகேடான விஷயத்தில் இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய அறிவில் அவன் ஊட பூந்து நம்மளை வழிகெடுக்கிறதுனால தான் இந்த விஷயம். அதுலேருந்து விளைவிக்கிறதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த கருத்துள்ள பயான் நான் சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இதை கரெக்டாக நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே இன்ஷா அல்லாஹ் பார்ப்பீங்க. உங்களுக்கு அந்த இடைஞ்சலான ஊசலாட்டங்கள் உங்கள் மனசில் சுத்தமாக நிற்காது. நம்மளுடைய அறிவுத்திறன் ஒரே நிலையில் எப்போ தொழுதாலும் இதுதான் அப்படிங்கிறது நம்மளுக்கு பதிவாயிடும். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆயுள் காலங்கள் முழுவதும் நம்ம நல்லபடியாக நம்ம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட தொழுகையாகவும் துவா அங்கீகரிக்கக்கூடிய துவாவும் ஆகிறதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம் பின்வரும் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக என்று கேட்டவளாக அடுத்த நல்ல பயானை தெரிந்து கொள்வதற்காக நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.